வணக்கம் நண்பர்களே. கடன் தீருமா? கடன் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடன் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்கும் கடன் தீரணும்னா, கடன் அடையணும்னா நமக்கு வரவு வரணும், பொருளாதார வரவு வரணும். பொருளாதார வரணும்னா இந்த கிரகநிலைகளை வச்சு நம்ம பார்ப்போம். எந்தெந்த ராசிக்கு கடன் தீர அளவுக்கு நாம் பொருளாதார மேம்பாடு அடைவோம். இப்போ நீங்கள் ரிஷபராசியா, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. இப்பொழுது நிச்சயமாக பணவரவு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை, வரவு ஸ்தானத்தை குறிக்கிறது. அதனால் குரு இருப்பதால் குரு தனகாரகன். ஆகவே உங்களுக்கு தனவரவு கண்டிப்பாக உண்டு. கடன் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தனவரவு, லாபஸ்தானத்தில் குரு இருக்குது. இப்போ லாபம் அதிகமாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடன் அடையும். முழுவதுமாக அடையாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரவங்க தைரியமாக இருங்க, கடன் அடையக்கூடிய காலம் இது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் தனுசுவை குரு மிதுனத்திலேருந்து பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அதனால் அவங்க தனஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதால், குரு பார்த்தா கோடி நன்மை உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய வரவு தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தனவரவு அதிகரிக்கும், உங்கள் கடன் அடைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு மீனம், 2ஆவது இடம் மீனத்தில் இப்போ சனி பயிற்சியாகி சனி வந்திருக்கிறது. அங்கே சுக்கிரன் இப்பொழுது இருக்கிறது. சுக்கிரன் பொருளாதார உயர்வை குறிக்கக்கூடிய கிரகம். வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் இருப்பார்கள். சுக்கிரன் இப்பொழுது மீனத்திலே உச்சமாக இருக்கிறது. யார்? கும்பராசிக்காரர்களுக்கு. இப்போ கும்பராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் சனி ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வரவு மேம்பாடு, வாகன யோகம், கடன் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். இந்த 4 ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்கள் பொருளாதார வரவு மேம்பாடு அடைவதனால் அவர்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த ராசியை வைத்து சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே ஓரளவு பொதுவான விஷயம்தான். ஏனால் அவருடைய லக்னத்திற்கு அந்த கிரகம் பலமாக இருக்கிறதா, பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பலனை சொல்லணும். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு, நான் சொன்ன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வரவு மேம்படும், கடன் அடைய வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது பொதுவான பலன். இதை தவிர அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு அந்த கிரகங்கள், தனஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் மாறுபடலாம். இதை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே நண்பர்களே, தனவரவு அதிகரிப்பதற்கு பொதுவாக நாம் செய்ய வேண்டியது என்ன பரிகாரம், அல்லது கடன் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? ரெண்டுமே ஒன்று தான். தன வரவு, நமக்கு பணம் வரவு நிறைய வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்க போகிறோம், நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டு. அப்போது குரு தனகாரகன் சொல்லுவாங்க. அப்போ குரு வழிபாடு அப்படிங்கிறது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில் செய்வது. அதை தவிர உங்கள் குரு, அதாவது உங்களுடைய ஆச்சாரியர்கள்னு சொல்லுவாங்க, உங்களுடைய குரு ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அவர்களுடைய ஆசிகளை வியாழக்கிழமை தோறும் பெற்றால் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், தனவரவு அதிகரிக்கும், அதனால் கடன் தீரும். பொதுவாக கடனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், கேது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணைவு ஏற்பட்டால், அல்லது சனி செவ்வாய் இணைவு ஏற்பட்டால், சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது கடன் ஏற்படுவதை குறிக்கக்கூடியது. உதாரணமாக சனி செவ்வாய் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது தனி தொழிலை குறிக்கக்கூடியதுனால
தொழில் சம்பந்தமான கடன்கள் ஏற்படுவதற்கு இந்த ஜாதகருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி பலமாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால் இந்த பாதிப்பு முக்கால்வாசி குறையும். அதே போல் செவ்வாய் ஆட்சியாகவோ பலமாக இருந்தால், உச்சமாக இருந்தால், பலமாக இருந்தால் இந்த வாய்ப்பு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறையும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கேது இணைவு இருந்தால், செவ்வாய் பூமிகாரகன் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்லாமல் செவ்வாய் இடத்தை குறிக்கக்கூடியது, வீடை குறிக்கக்கூடியது என்பதால் வீடு சம்பந்தமான கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணைவு இருந்துச்சுன்னா, சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் அதிக முதலீடு பண்ணுவதை, இடத்துல அதிக முதலீடு பண்ணுவதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இடம் சம்பந்தமான ஒரு விஷயம் மேற்கொள்ளும் பொழுது, அதை வாங்கும் பொழுது மிக எச்சரிக்கையாக அருகில் உள்ள ஜோதிடரை பார்த்து ஆலோசனை செய்த பிறகு வாங்குவது நல்லது. இப்போ செவ்வாய் சனி, செவ்வாய் கேது கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புக்கு கடனை சீக்கிரமாக அடைவதற்கு செவ்வாய் ஹோரையில் அல்லது சனி ஹோரையில் அந்த கடனை முதலில் சனிக்கிழமை செவ்வாய் ஹோரையிலோ, செவ்வாய்க்கிழமை சனி ஹோரையிலோ அந்த கடனின் ஒரு பகுதியை அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் திருப்பி செலுத்த துவங்கினால் கடன் விரைவாக அடையும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேது, ஏற்கனவே சொன்னது போல் கேது தடையை ஏற்படுத்தும், தொழில் தடையை ஏற்படுத்தி உங்களுக்கு தொழில் ரீதியான இட சம்பந்தமான அல்லது விவசாயம் சம்பந்தமான, இடம் சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான கடனை ஏற்படுத்தும். அந்த கேதுவை நாம் பலப்படுத்த வேண்டும் அல்லது செவ்வாயை பலப்படுத்த வேண்டும்னா செவ்வாய்க்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் கேதுவை பலப்படுவதற்கு விநாயகரை வழிபடுவது மிகச்சிறந்தது. கேது ஞானகாரன் என்பதால் கேதுவுக்கு வியாழக்கிழமை கேது பகவானுடைய காரகத்தை குறிக்கக்கூடிய ஜீவசமாதிகள் அல்லது சன்னியாசிகளுடைய இடத்திற்கு சென்று அவருடைய ஆசிகளை பெறுவது இந்த கேதுவுடைய தாக்கத்தை குறைக்க உதவும். இப்போ கடன் எவ்வாறு ஏற்படுகிறது, கடன் இருந்து நாம் விடுபடுவது எவ்வாறு என்பதை நம்ம ஓரளவு தெரிந்து கொண்டோம். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை பார்ப்போம். பொதுவாக நான் சொன்னது போல் இந்த ராசிக்கு மேற்குறிப்பிட்ட ராசிகள் எல்லோருக்கும் தனவரவு அதிகரிக்கும் என்பது ஒரு 75% பலிக்கக்கூடியது. ஆகவே அன்பர்களே, என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.